வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான, அதாவது கிராமத்து முறையில் பண்ணக்கூடிய ஒரு நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். பொதுவாக நெத்திலி மீனில் வந்து அந்த நடுமுள் மட்டும்தான் இருக்கும். அந்த முள்ளை எடுத்துட்டோம்னா சாப்பிட்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நெத்திலி மீன் கழுவி சுத்தம் பண்ணி அதை உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போது அந்த ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு 10-20 நிமிஷம் நாம ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னா, சின்ன வெங்காயம் வேணும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. அதில் பாதியை நறுக்கி வச்சுக்கோங்க, பாதியை வந்து முழுசா வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையா அரைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கலாம். தக்காளி பெரிய தக்காளியா இருந்ததால நான் ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பல், அது போக கருவேப்பிலை, இவ்வளோ எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து 1-2 தட்டி வச்சுக்கோங்க. இதுல நம்ம நறுக்காம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயத்தை வந்து தேங்காயோட சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. அந்த நறுக்காத வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. தக்காளி, அந்த நம்ம அரை தக்காளி எடுத்திருந்தேன், அந்த தக்காளியை போட்டிருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் கலந்து நம்ம கொஞ்சமா அதுல புளியை கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சுடு தண்ணியில அந்த புளியையும் சேர்த்து அதுக்குள்ள ஊத்திடுங்க. சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சி வச்சுக்க போறோம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வறுத்துக்க போறோம். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் வறுபட்ட உடனே அதுல நாம தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம கீரி ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது கூட நாம வெட்டி வச்சோம் இல்லையா வெங்காயம், அது ஒரு 5-6 வெங்காயம் வெட்டி வச்சத சின்ன வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்குங்க. இப்போ வதக்கிட்டு அது கூட நம்ம தேவைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு அது கூட நாம அரைச்சு வச்சோம் இல்லையா தேங்காய், தக்காளி, வெங்காயம், மசாலா பொடிகள் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கலவையை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்க போறோம். இப்போ அதை மசாலாவை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு, அதாவது குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ கிராமப்புறத்தில் வந்து இந்த குழம்பு பண்ணும்போது இந்த மசாலா கலவை எல்லாத்தையும் நல்லா ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டி கலந்து அதை ஊற்றுவாங்க. குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி கலந்துருக்கோம். இப்போ அது கூட நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பூண்டு, இஞ்சி, கொஞ்சமா இஞ்சி போட்டா போதும். பூண்டு ஒரு 4-5 பல் இருக்கட்டும். அது ரெண்டையும் சேர்த்து தட்டி வச்சதையும் சேர்த்து இது கூட கலந்துக்கங்க. அடுத்ததா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாம இந்த குழம்ப கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு நெத்திலி மீனை ஏற்கனவே நான் நல்லா கழுவி அதை சுத்தம் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் மேலே உப்பு தூவி வச்சுருக்கேன். இப்போ அந்த நெத்திலி மீனை வந்து அலுங்காமல் அதில் சேர்த்துருங்க. இப்போ குழம்புல மீனை போட்ட பிறகு ரொம்ப பதமாக தான் அதை கிளறி விடணும். ரொம்ப வேகமாக கிளறி விட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மீன். அதனால ரொம்ப பக்குவமாக அதை கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட இப்போ சேர்க்கலாம். அந்த கடைசியில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நாம் வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடுங்க. இப்படி மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு நல்லா பக்குவமாயிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அலுங்காமல் அப்படி பரட்டி விட்டிங்கன்னா ஒரு மீன் கூட உடையாது, நல்லா வரும். இப்போ அந்த குழம்பு தயாராகிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான ரெசிபியில் அடுத்து சந்திக்கலாம் நாம. நன்றி.